நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதாண்டா நம்ம மல்லி சும்மா சொல்லுவாங்களே கில்லி பேசி அடிப்பாங்க சொல்லி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு இருப்பீங்க. ஆனாங்க வேற லெவல்ல ஒரு பக்கம் போயிட்டு அந்த ரேணுகாவை பிடிச்சின்னு எதுக்கு அக்கா இந்த மாதிரி பண்றீங்க, உங்களுக்கு கொஞ்சமான மூளை இருக்கா இல்லையா, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, கொஞ்சமாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதான ஒரு சாக்கு புக்கு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயம் இரிட்டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் என்னத்த சொல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருக்குங்க. சரி முடிஞ்சாச்சு, அதை பத்தி பேச வேணாம் இப்போதைக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரு இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. டே என் பொண்ணை உள்ள ஒழிச்சு வச்சுன்னு என்னவே ஏமாத்தின்னு இருக்கீங்களா, எனக்கே தண்ணி காட்டுறீங்களா, என் பொண்ணு உயிரோட இருக்கு அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. இப்ப என் பொண்ணை மட்டும் என்கிட்ட ஒப்படைக்கல, அடுத்த செகண்ட் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போலீஸை கூட்டு வந்து சும்மா அடின்னு அடிச்சு ஓட விட்டுருவேன் ஜாக்கிரதை. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் டென்ஷன், ஒரு பக்கம் அப்படியே சும்மா மண்டை சூடாவது மண்டை தெறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் இருக்கு. வெறி கோபம் ஆத்திரம் எல்லாமே ஒரே டைம்ல ஒரு பக்கம் வந்து நம்ம கதிரேசன் என்ன பண்ணுவாரு, எனக்கு தெரியாது, என் பொண்ணு வேணும் இல்ல என் பேத்தி வேணும், இல்ல ரெண்டு பேருமே என்கிட்ட தான் இருக்கணும், நான் ஆல்ரெடி வக்கீல் கிட்ட பேசிட்டேன், இப்ப நீங்களா ஒத்துக்கிட்டா நல்லதே, நீங்க ஒத்துக்கலன்னா அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு என் கையில இல்ல, என் கை அவ்வளவுதான், என் கையை மீறி போயாச்சு, இதுக்கு மேல உங்க கையில தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் எதுவுமே பேசாம மௌனமே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தோடய நின்று இருக்காரு. திடீர்னு நம்ம மல்லி எதுன்னு ஒரே வார்த்தை சொல்றாங்க, அவங்களுக்கு சுயநினைவு ஒட்டும், சுயநினைவு இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் என்னால செய்ய முடியாது, பொறுமை கடலிடம் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிடறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுயநினைவு வர வரையும் வெயிட் பண்ண முடியுமா, நம்ம ஃபர்ஸ்ட் கேஸை போட்டுடுவோம், அது வரையும் கேஸை போட்டு அது எப்படி இருந்தாலும் சுயநினைவு இல்லை, காலம் போற போக்குல அதுவும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, ரெண்டுத்தையும் ஒரு பக்கம் ஒரே டைம்ல இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காங்க. ஆனா இங்க என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம ஒரு பக்கம் பக்கு திக்குன்னு ஒரு பக்கம் ஓடினு இருக்குன்னா பாத்துக்கோங்க. அதே சமயத்துல மறுபக்கம் டே அரவிந்த் எங்கடா போயிட்டாரு, அரவிந்தே காணமே அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் கேக்குறீங்க. அரவிந்த் ஒரு பக்கம் நம்ம ரஞ்சிதா கூட டூயட் பாடினு இருக்காரு, ரஞ்சிதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டூயட் பாடினு சந்தோஷமா அவங்களோட காலத்தை ஓட்டின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைம், இந்த மாதிரி ஒரு நேரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அற்புதமான நேரம், அற்புதமான காலம் யாருக்கும் கிடைக்காது. ஆனா இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை பயன்படுத்தி சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுன்னு இருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே சும்மா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறதுக்கு நம்ம சேனலால் மட்டும்தாங்க முடியும். ஏன் எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்காருல்ல, அவர் வந்து போயிட்டு ராஜேஸ்வரி கிட்ட பேசுறதோ, பாரு ராஜேஸ்வரி உன் தம்பி கிட்ட சொல்லி வச்சிரு, என்னால இப்படிதான் இருக்க முடியும், இப்படிதான் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன் தம்பி பேசினு இருக்கான். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீங்க செய்யணும், நீங்க சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல வெறியில இருக்க, கொல்லாம விட மாட்டேன் ஓடுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசின்னு இருக்காங்க. பேச்சு வார்த்தை எல்லாமே ஒரு பக்கம் தடாலடியா இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ரொம்பவே ஆர்வமாவும் ரொம்பவே த்ரில்லிங்காவும் போயின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் வேற ஏதாவது பிரச்சனை வருமா வராதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆயின்னு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. பாப்போம், நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு போவோம். சரி இவ்வளவு பிரச்சனை ஒரு பக்கம் போயின்னு இருக்கு, இதுக்கு நடுவில் வேற எதனா பிரச்சனை வருமா வராதா, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்தோட தான் போயின்னு இருக்கு. இந்த குழப்பத்துக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது சிம்பிளா ரெண்டே விஷயம் தாங்க. அதுல ஒண்ணு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி விட்டு, உங்களுக்கு அரவிந்த் பிடிக்குமா இல்ல விஜய் பிடிக்குமா, இப்ப நம்ம விஜய்க்கு மல்லி கூட இருக்க விருப்பம் இல்ல, ரேணுகா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அரவிந்த் கூட மல்லி வாழ்றதுக்கு ஆசைப்படுவாங்களா, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்குமா, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நிறைய கேள்விகள் மர்ம முடிச்சதாங்க போயின்னு இருக்கு. இந்த மர்ம முடிச்சுகள் எல்லாமே ஒரு பக்கம் சூதானமாகவும் போகும், த்ரில்லிங்காகவும் போகும். எது ஒன்றுத்தையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. வாழ்க்கையில 1000 கஷ்டம் வரலாம், கஷ்டம் நஷ்டம் துக்கம் எல்லாமே ஒரு பக்கம் நாம ஏத்துக்கிறதுலாம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருந்தாலும் இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இதை பத்தி பேச தேவையில்ல, நமக்குள்ள புது கான்செப்டை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா தினுசா நிறைய பிரச்சனைகள்லாம் போயின்னு இருந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கின்னு ஒரு பக்கம் போ ராஜா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா போயின்னு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாதுங்க. ஒரு பக்கம் இவ மறுபக்கம் அவா அப்படின்னு சொல்லிட்டு சண்டையில தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சண்டை சச்சரவு இதுதானே இங்க எல்லாம் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இது எந்த அளவுக்கு உறுதியாகும் உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல
வார்த்தை போட்டு நம்ம வழியில நம்ம போயிட்டே இருந்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அதுக்கு முற்றிலும் காரணம் இவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் போட்டு விடு, அப்பதான் அவளுக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டிக்கு இன்னும் கொஞ்சம் பாசத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுங்க. ஆனா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதையில உறுதியா போனோம்னா கண்டிப்பா எல்லாம் நடக்கும். இந்த அளவுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், முதல்ல பாருங்க.